நான் சந்தீப் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ பத்தி தான் பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஃப்ளோல த்ரீ டைப்ஸ் இருக்கு. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ், அப்புறமா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ், அப்புறமா லூப்ஸ்ல வந்து வைல், ஃபார், டு வைல், அப்புறமா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் தருவோம், அது ட்ரூவாக இருந்தால் நம்ம சொல்கிற கோட் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து இஃப்னு போட்டுக்கணும். அதில் வந்து நம்ம ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு நம்ம தேவையான கண்டிஷனை போட்டுக்கணும். எக்ஸ் கிரேட்டர் தென் 5 பார்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸை வந்து 10 போட்டிருக்கோம். இப்போ வந்து இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 10 கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா எக்ஸ் வந்து 10 5 விட 10 பெருசு இல்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் பிரிண்ட் எஃப். நம்ம இப்போ எக்ஸ் கிரேட்டரா 10 கிரேட்டரா இருந்ததுன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்? பிரிண்ட் எஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5னு பிரிண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு லைன் ஆஃப் கோட் மட்டும் போடணும்னா நம்ம பிரிண்ட் எஃப் மட்டும் போட்டுக்கலாம். இன்னும் இந்த ரெண்டாவது பிரிண்ட் எஃப் போடணும், மூணாவது பிரிண்ட் எஃப் போடணும்னா இந்த பெரான்தீசிஸ் போட்டுக்கணும். ஒரே ஒரு லைன் ஆஃப் கோட் போடணும்னா நம்ம பெரான்தீசிஸ் தேவையில்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பில்ட் பண்ணலாம். பில்ட் அண்ட் ரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5னு காமிக்குது. ஏன்னா நம்ம போட்ட கோட் வந்து இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 எக்ஸ் வந்து 10 கிரேட்டர் தென் 5 கரெக்ட். அதனால கீழே இருக்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ எல்ஸ் பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா, இப்போ இஃப் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5னு போட்டிருக்கோம். இப்போ ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம எல்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு பிரிண்ட் எஃப் எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தென் 5. ட்ரூனா நம்ம எக்ஸ் கிரேட்டர் தென் 5 போட்டிருக்கோம். ஃபால்ஸ்னா நம்ம எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தென் 5 போட்டிருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம கோட் பிளாக்ஸில் போட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தென் 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இப்போ வந்து இஃப் 3 கிரேட்டர் தென் 5 கேட்டிருக்காங்க. 3 கிரேட்டர் தென் 5 இல்லை, அதனால எல் ஸ்டேட்மெண்ட்க்கு போயிருக்கு கர்சர். அதனால எல் ஸ்டேட்மெண்ட் போனதால எல்ஸ்ல என்ன போட்டிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ வந்து எக்ஸ் வந்து 6ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? x is greater than 5 போடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், x is greater than 5. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம else if பத்தி பார்க்கலாம். else if வந்து என்னன்னா if ஸ்டேட்மெண்ட்க்கும் அதுக்கும் கிட்ட தான். இது வந்து நம்ம இப்போ வந்து if ஸ்டேட்மெண்ட்ல வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பியும் செக் பண்ணுவோம். இதுதான் ஃபால்ஸா இருக்கா ட்ரூவா இருக்கான்னு. இது ரெண்டுமே ஃபால்ஸா இருந்ததுன்னா எல்ஸுக்கு போயிடும். இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் அதுல இருக்கிறது பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இத கோட் பிளாக்ஸ்ல போட்டு பார்க்கலாம். இப்போ என்னன்னா நம்ம x ஈக்குவல் டு 3 போட்டிருக்கோம். இப்போ x கிரேட்டர் தென் 5ஆ? இல்லை, ஏன்னா x வந்து 5 விட கம்மி. இது வராது. இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸா? இப்போ இதுக்கு போகும். இஃப் எல்ஸ் இஃப்னு போட்டுக்கிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் வந்து 5ஆ? இல்லை, அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 5 இதையும் நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு எல்ஸுக்கு போயிடும். இப்போ வந்து எக்ஸை வந்து 5ன்னு போட்டோம்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 5ஆ? ஐ மீன் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5ஆ? இல்லை. ஓகேவா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டோம்னா இது வந்துடும். ஏன்னா எக்ஸ் வந்து 5 இல்லை, அதனால இப்போ வந்து இது ஃபால்ஸ் ஆயிடும். இப்போ எல்சிஃப் போகும். அந்த கர்சர் வந்து எல்சிஃப் போகும். எல்சிஃப்ல போய் எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸ் 5ஆ? ஆமா, அப்போனா
இத வந்து பிரிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 பிரிண்ட் ஆகும். இத வந்து இதுல இருந்து எல்ஸ பார்க்காத அப்படியே வெளியில வந்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவுட்புட்ட பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 வரும். ஆமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து லூப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லூப்ஸ்ல வந்து ஃபார் லூப் பத்தி பார்க்கலாம். ஃபார் லூப் ஏன் யூஸ் பண்றோம்னா, நம்ம எவ்வளோ டைம் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ண போறோம் நம்மளுக்கு தெரியும். அதை வந்து நம்ம ஈஸியா பிரிண்ட் பண்றதுக்காக ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் வந்து 3 பார்ட்ஸா பிரியிருக்கு. இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்புறமா அப்டேட். இனிஷியலைசேஷன்னா ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றோம். I ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்றது. ஃபார் லூப்ல வந்து நம்ம உள்ளேயே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். int I ஈக்குவல் டு 1 வெளியில போடுறதுக்கு பதிலா. கண்டிஷன்னா நம்ம எவ்வளோ டைம்ஸ் அதை பிரிண்ட் பண்ணணும். இப்போ I lesser than equal to 5 போட்டிருக்கோம். I 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். அப்புறமா அப்டேட்னா I பிளஸ் பிளஸ் I வந்து 1 அப்டேட் ஆகும். I பிளஸ் ஈக்குவல் டு 2 போட்டோம்னா I 2 அப்டேட் ஆகும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை கோட் பிளாக்ஸ்ல ரன் பண்ணி பார்க்கலாம். I 1 2 3 4 5 வந்திருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணி ஸ்லாஷ்ன்னு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம்னா எங்க I greater than equal to 10ன்னு போட்டுக்கிட்டோம்னா 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து வைல் லூப் பத்தி பார்க்கலாம். வைல் லூப் ஏன் யூஸ் பண்றோம்னா, நம்மள எவ்வளோ டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போறோம்னு நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா ஆகுற வரைக்கும் நம்ம சொல்ற இது பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இது பார்க்கலாம். வைல் வந்து அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் வைக்கணும். ஏன்னா வைல் அப்புறமா கண்டிஷன் ஃபார் மாதிரி நம்ம இனிஷியலைஸ் கண்டிஷன் அப்டேட்லாம் உள்ளே வைக்காம நம்ம வெளியிலே அது கண்டிஷன் மட்டும் வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I greater than equal to 5. இப்போ I வந்து 5 greater than lesser than equal to 5 I 5 டைம் வைக்கிற வரைக்கும் I பிரிண்ட் பண்ணி இப்போ I 1 இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ I greater than I lesser than equal to 5 ட்ரூவா. இப்போ வந்து I 1 பிரிண்ட் ஆகும். அப்புறமா இன்க்ரிமெண்ட் 2 ஆயிடுமா, பிரிண்ட் பண்ணும். 3 4 அப்புறமா 5 அப்புறமா 6 வருமா. அப்போ வந்து I lesser than equal to 5 6 lesser than equal to 5 இல்ல, அதனால வெளியில வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை நம்ம கோட் பிளாக்ஸ்ல ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 4 5 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டூ வைல் பார்க்கலாம். டூ வைல்ல என்னன்னா, அதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம ஒரு லூப்பை ஜென்ரேட் பண்ணோம்னா அது ஒன் டைம் ஆவது பிரிண்ட் பண்ணிட்டு தான் நம்ம கண்டிஷனை செக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து I ஈக்குவல் டு 1 போட்டு I கிரேட்டர் தென் 1 போட்டா நம்ம வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் எதுவுமே பிரிண்ட் பண்ணல நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்து இது வந்து 1 பிரிண்ட் பண்ணிட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து I ஈக்குவல் டு 1 போட்டிருக்கோம். டூ printf 1 பிரிண்ட் ஆயிடும். அப்புறமா தான் இலிட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வந்து கோட் பிளாக்ஸ்ல ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம I ஈக்குவல் டு 1 இருக்கா. இப்போ இதுல வந்து 1 போடலாம். I கிரேட்டர் தென் 1 I லெஸ்ஸர் தென் 1 போட்டிருக்கோம். இப்போ வந்து 1 டைம் ஆவது I வந்து பிரிண்ட் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 வந்திருக்கா. கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் வந்திருக்கு. ஏன்னா டூ வைல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்டே பிரிண்ட் ஆஃப் போட்டுடுறோம். கடைசியா தான் நம்ம கண்டிஷனை செக் பண்றோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம நிறைய தடவை இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணது பதிலாக நம்ம அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை பொறுத்து நம்ம என்ன அவுட்புட் வேணுமோ அது நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷனில் போட்டுக்கணும். அப்புறமா நம்ம வந்து கேஸ், இப்போ இங்கே தான் நம்ம என்ன அவுட்புட் தருமோ, இப்போ வந்து என்டர் எனி
5 நம்பர்ஸ். இப்போ வந்து கேஸ் 1. இப்போ கேஸ் 1ன்னா 1ன்னு ஒரு அவுட்புட் தரும். அந்த 1ன்னு ஒரு அவுட்புட்காக நம்ம என்ன கோட் பிரிண்ட் பண்ணணுமோ அத வந்து கீழ போட்டுப்போம். அப்புறமா பிரேக் யூஸ் பண்ணுவோம். பிரேக் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து இப்போ பிரேக் யூஸ் பண்ணா திருப்பியும் இது பார்க்கும். அப்புறமா இது பார்க்கும். அதனால நம்ம பிரேக் யூஸ் பண்ணோம்னா அப்படியே வெளியில வந்துரும். லூப் அவுட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறமா 1 போட்டா அப்புறமா 2 போடலாம். இப்போ வந்து நம்ம நெறைய போட்டோம்னா இப்போ 5 என்டர் 1 to 5 நம்பர்ஸ்ல நம்ம 7 அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம வேற ஏதாவது வருமா? அதனால நம்ம டிஃபால்ட்னு ஒரு கண்டிஷனை போட்டுக்கிட்டு நம்ம டிஃபால்ட்னு போட்டு என்டர் இட் இஸ் அன் இன்வாலிட் நம்பர்னு நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேல போட்டுட்டு நம்ம வந்து இன்ட் டே அப்புறமா நம்ம வந்து கேட்டுக்கலாம். 5 ஏதாவது 7 1 to 1ல இருந்து 7 வரைக்கும் ஏதாவது நம்பரை கேளுங்கன்னு. அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம என்ன வேரியபிள் அது ஸ்டோர் ஆயிருக்கோ, எந்த நம்பர் டேல தானே ஸ்டோர் ஆயிருக்கு இந்த நம்பர்ஸ் சொல்ற நம்பர், அதனால டேன்னு போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து கேஸ் 1 இப்போ 1ன்னு போட்டோம்னா என்ன பிரிண்ட் ஆகணும்? சண்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பிரேக்னா வெளியில வந்துடும். திருப்பியும் கேஸ் 2 பிரிண்ட் பண்ணோம்னா மண்டே 3 அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம 7க்கு பதிலா 8 9 அந்த மாதிரி ஜாஸ்தியா போட்டோம்னா இந்த டிஃபால்ட் போய் இன்வாலிட் இன்புட்னு போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.